ஸோ பைசன் மூவி வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. மாரிசெல்வம் சார் டைரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே மூவி எடுத்திருக்காரு. ஆக்சுவலி அவரோட மூவியில் பார்த்தோன்னா ஒவ்வொரு மூவிலுமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒவ்வொரு கண்டென்ட், ஒவ்வொரு மெசேஜ் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இதில் ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் பிக்டு ஆர்டிஸ்ட் மாதிரி தான். நம்ம பசுபதி சாராக இருக்கட்டும், லால் சாராக இருக்கட்டும், அமீர் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாவே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீரோ த்ருவ் விக்ரம் பற்றி சொல்லணுன்னா லைக் அவரோட மூவி அப்படின்னும் போது அவர் ஃபஸ்ட்டு நடிச்சிருந்த மூவியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனில் தான் வந்து உட்காந்தேன். பட் இதில் வந்து அவர் நல்லாவே எஃபர்ட் போட்டிருக்காரு. ஒரு வில்லேஜ் பையனாகவே மாறி அதுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லாகவே அந்த மூவியில் தெரியுது. ஸோ நல்லாவே நடிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் கடந்து அந்த ஜாதி அரசியல் எல்லாம் ஒருத்தரை வந்து அமுக்கும் போது அதை தாண்டி எப்படி வெளியில் வந்து அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இதில் காட்டியிருக்கு. ஸோ எந்த ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது ஜாதி மதம் எல்லாமே வந்து தடை செய்யும். ஸோ அதை தாண்டி எப்படி வராங்க அப்படின்றத தான் இந்த படம் காட்டியிருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் வில்லேஜ் பாயா நடிக்கிறதே நல்லா இருக்குது. கண்டிப்பாக 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 நல்லா இருக்குது. படம் ஸ்லோவாலாம் எங்கேயும் இல்லைங்க. லைக் எந்தெந்த சீனுக்கு என்னென்ன வேணுமோ அதாவது கரெக்டாக வச்சுருக்காங்க. மியூசிக் நான் யூடியூப் சாங்ஸ் நான் எங்கேயுமே கேட்கல. இங்கே டேரெக்டாக இங்கே தான் வந்து கேட்டேன். பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் இருக்கட்டும், சாங்ஸாகவும் இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லாவே இருந்ததுங்க. ஓகே, அஃபிஷியலாக சொல்ல போனால் இது நானே சொல்லுவேங்க, இது ஃபஸ்ட்டு படம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்களை விட இதில் வந்து பார்க்கும்போது இதில் அவருக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும். அவங்க சிஸ்டர் ரோல் சொல்லுவேன். ஏன்னா ஆமாம், ரஜிஷா அவங்க ரோல் சொல்லுவேன். அப்புறம் பசுபதி சார் அவரோட ரோல் சொல்லுவேன். ஏன்னா இதில் இவங்களுக்குன்னு கிடையாது, எல்லாருமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாகவே வந்து இருக்காங்க. அவரோட படத்தில் ஒவ்வொரு படமுமே வந்து வித்தியாசமாக தாங்க இருக்கும். ஏன்னா அவரோட படம் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். பரியர் பெருமாளாக இருக்கட்டும், இப்போ லாஸ்ட்டாக கர்ணனாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், ஒவ்வொரு படத்துலையுமே வந்து ஒவ்வொரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு அவர். ஸோ அதே மாதிரி தான் இந்த மூவி. இது அது கூடலாம் கனெக்ட் பண்ண முடியாது. இல்லைங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. புதுசாக வரவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது, அதுவும் இவங்க வந்து வில்லேஜ் ரிலேட்டடாகவே தான் அதுக்கேற்ற மாதிரி தான் மியூசிக்கும் போட்டிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. இல்லைங்க, சந்தோஷ் நாராயணன் அவர் தனி, இவர் தனி. ஸோ இவரோட மியூசிக்கை பார்க்கும்போது இவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது, நல்ல மூவி. அதுதான் எல்லா எசன்ஸுமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே இருக்கிற மாரி செல்வராஜ் படத்தை ஒரு கான்ட்ரவர்சியாக ஜாதி மதம்லாம் கலந்துருக்குனாலுமே அதை உடைக்கிறதுக்கு என்னென்ன எசன்ஸ் தேவை, ஒரு ஸ்போர்ட்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். அது நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. அவர் தான் ப்ரோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம் ப்ரோ. யூஸ்வலாக நிறைய பேசப்பட்டது என்னென்னா அப்பா சப்போர்ட்டு, இன்டர்வியூலாம் கூட அவங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுறாருன்ற மாதிரிலாம் பேச்சு போச்சு, கேள்விப்பட்டேன். பட் இவர் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தனித்துவமாக நின்று ஷைனாக ஆரம்பிச்சிருக்காருன்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அவரோட எஃபர்ட் நல்லா தெரியுது. ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அவங்களோட ஜனங்களாக இருந்து பழகினது ரொம்ப அருமையாக தெரியுது. ஸோ அங்கேருந்து ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப க்ளீனாக இருக்குது, தெரியறது. இல்லை ப்ரோ, அதுக்கு உண்மையில் டைம் எடுக்கும்னு நான் சொல்லுவேன். உண்மையாக சொல்லணுன்னா அதுக்கு டைம் எடுக்கும். விக்ரம் வேறு லெவலு. அதுக்கு இவர் வளர்ந்துட்டு வராரு, அது நல்லா தெரியுது, வளர்ச்சி தெரியுது. உண்மையாகவே இன்னும் சூப்பராக பண்ணுவார் அடுத்தடுத்த மூவிஸ்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் க்ளீனாக இருக்குது. அனுபமா வந்து அந்த ரோலுக்கான ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. பட் கதைக்கு அவங்களுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ரோலாக எனக்கு தோணலை. அப்படி அவங்க இல்லாமல் ரஜிஷா விஜயன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்க அக்கா ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே கதைக்கு தேவைப்படுது அவங்களோட இதெல்லாம்.